தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் ஏற்பட்ட 13 மணி நேர மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மின்சார வாரியத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை எல்லையம்மன் காலனியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் நேற்றிரவு 8 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தூக்கமின்றி தவித்தனர். சுமார் 13 மணி நேரமாக நீடித்த மின்வெட்டு குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதிரியா பண்ணுவாங்க கரண்ட் நைட்டுலேருந்து தோ வந்துடுன்னு நைட்டே பேலர் மாதிரி பண்ணிடுவாங்க. நைட்டு 8 மணிலேருந்து ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டுறாங்க. எடுத்தால் கூட என்ன சொல்கிறாங்க, அதை வந்துடுமான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது மேலே இது பண்ணுறாங்க வச்சுக்கிறாங்க. ஃபோன் திருப்பி பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் அதாவது குளிக்கணும். இதேபோல சென்னை திருவொற்றியூரில் பீர்பைல்வான் தர்கா மற்றும் தியாகராயபுரம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 7 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மின்வாரிய ஊழியர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளிக்க முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் பதிலளிக்காததால் மின்வாரிய அலுவலகத்திற்கு பொதுமக்கள் புகார் அளிக்க நேரில் சென்றனர். அப்பொழுது பொதுமக்களுடன் உதவி பொறியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புகார் அளிக்க வந்த மக்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக உதவி பொறியாளர் மிரட்டியதால் ஆத்திரமடைந்த மக்கள் எண்ணூர் விரைவு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுவரை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்ததே இல்லை என தெரிவித்த மக்கள் மக்களின் குரல் சிஎம் சாருக்கு கேட்கிறதா என முழக்கங்களை எழுப்பினர். இருப்பாங்களா கட்டணம் சும்மா இருப்பாங்களா? இபி பில்லு அதாவது பிரச்சனை கிடையாது. அது ரெஸ்பான்சிபிளா போன் போட்டு சொன்னா பரவாயில்ல. ஏற்கனவே ஒரு உயிர் போயிருக்குன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணோம். ஆளை போட்டு பாக்குறேன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அது இடத்துல யாருமே இல்ல. உள்ள யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. போன் போட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. கட் பண்ணிடுறாங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.